சேர்க்குற ஹேர் ஆயில் எல்லாமே தீர்ந்து போச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதையெல்லாம் பறிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு காட்டுக்குள்ளேயே நிறைய இருக்குது. அது எல்லாமே இப்போதைக்கு வேணுங்கிறதெல்லாம் பறிச்சிட்டோம். இன்னும் 1, 2 இல்லாத பொருள் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் காட்டுக்குள்ளே பறிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல இங்கே இருக்கிறதெல்லாம் பறித்து வச்சுக்கலான்னு தான் பறிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அத்தையுமே வந்துட்டு முருங்கைப்பூவெல்லாம் நிறைய பூத்துருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே பறிச்சுட்டு வந்தாங்க பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் ஒரு பக்கம் செய்தியுமே பொரியல் பண்ணுறவங்கள இது கூட முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் பறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர் ஆயிலுக்கும் வேணும், பொரியலுக்கும் வேணுங்க. ஸோ அதனால் வந்துட்டு நிறையாவே பறிச்சிக்கலான்னு பறிச்சிட்டு இருந்தேன். இது வந்து லாஸ்ட்டாக வெட்டி விட்ட மரம் நல்லாவே தளன்னு தளைஞ்சிருந்தது, கொழு கொழுன்னு இருந்துச்சு பார்க்குறக்கே. அதனால் அதையுமே அப்படியே பறிச்சாச்சுங்க. முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது. நம்ம முடிக்குமே சரி நிறைய சத்து கொடுக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதனால் நாங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 தடவையோ செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த எலுமிச்சம்பழமும் நிறைய இருந்ததுங்க காட்டுக்குள்ளே. சரின்னு அதையுமே பறிச்சாச்சு. இனி விட்டால் நம்ம மாடுகள் எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கீழே தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தெக்கால காட்டில் மாடுகளெல்லாம் அவுத்து விட்ருந்தோம் அண்ணாங்கள் போட்டு. சரி இனிமேல் அதையுமே வந்து தண்ணி காமிச்சு கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுகளுக்குமே தண்ணி காமிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் இங்கேயே ஒரு ட்ரம்மை வச்சுக்கிறதுங்க. ஏன் இங்கேருந்து மாட்டுச்சாலைக்கு இழுத்துட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே காட்டுக்குள்ளே கட்டி வச்சுட்டு போயிடுறது. மறுபடியும் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வந்து அவுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க இதை ரெடி பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் வந்துட்டு எப்போவுமே ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாருங்க. சீரியஸாக நல்ல ஒரு ரிசல்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காயிலேயே அரைச்ச செக்கில் ஆட்டின எண்ணெய் தாங்க நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த தேங்காய் எண்ணெயுமே ஊற்றி பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே போட்டு சூப்பராக ஆயிலும் ரெடி பண்ணியாச்சுங்க.